வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா விதமான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான மல்லித்தூள் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்துட்டு சாம்பார், வத்த குழம்பு, மீன் குழம்பு, இறால் குழம்பு, நண்டு குழம்பு, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி அனைத்து குழம்புக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரே மசாலா தான் நான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுறேன். நல்ல டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குழம்பு மசாலா தூள் அரைக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். மல்லி 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும், தேவையில்லாத குப்பையெல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் நல்லா பொறுக்கி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி பொறுக்கி பார்த்து நீங்கள் தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதை முடிஞ்சால் நீங்கள் நல்லா வெயில் அடிக்குதுன்னா நல்லா வாஷ் பண்ணி அதை காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி அரைக்கும் போது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். பூச்சியெல்லாம் பிடிக்காமல் ஒரு 3-4 மாதத்துக்கு நீங்கள் தாராளமாக இதை வச்சுக்கலாம். 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன் நான். 3 பேர் இருக்கிற குடும்பம் அப்படின்னா 1 கிலோ மல்லி வந்துட்டு 3 மாதத்துக்கு தாராளமாக வரும். 1 கிலோ மல்லிக்கு 50 கிராம் அளவுக்கு மஞ்சள், இந்த விரலி மஞ்சள், சோம்பு 100 கிராம் அளவுக்கு, சீரகம் 100 கிராம் அளவுக்கு. இப்போ இது கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைப்பாங்க. இப்போ பொட்டுக்கடலையும் கடலைப்பருப்பு எதுக்காக சேர்க்காதுன்னா குழம்பு வந்துட்டு நல்லா திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் நான் அதெல்லாம் வந்துட்டு சேர்க்கலை. உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அப்படி நீங்கள் திக்காக வேணும் குழம்பு அப்படின்னா நீங்கள் 1 கிலோ அளவுக்கு நீங்கள் மல்லி எடுக்கும்போது 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு 2 எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் காஞ்ச மிளகாயும் சேர்த்து அரைக்கிறீங்கன்னா 1 கிலோ அளவு மல்லிக்கு 1/2 கிலோ அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து காஞ்ச மிளகாயும் சேர்க்கலை. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வைக்கிற குழம்புல வந்துட்டு காரம் வேரியேஷன்ஸ் இருக்கும். சாம்பார்னால் கொஞ்சம் காரம் கம்மியாக வைப்போம், மீன் குழம்பு, வத்த குழம்புனா காரம் கொஞ்சம் அதிகமாக வைப்போம். ஸோ வந்துட்டு அதே குழம்பு மிளகாய் நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்துட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதனால் தனித்தனியாக தான் நான் சேர்த்துப்பேன். மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக தான் சேர்த்துப்பேன். அதனால் நான் வந்துட்டு இந்த மிளகாயெல்லாம் இதில் சேர்த்து அரைக்கலை. இதில் வந்து மல்லி, சோம்பு, சீரகம், மஞ்சள் இது மட்டும்தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இந்த மல்லியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு மீடியமாக ஃப்ளேமை வச்சு வறுத்துக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா சட்னு கருகிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மல்லியோட வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்படி வறுத்து நம்ம அரைக்கும்போது தான் கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அப்புறம் அந்த பச்சை வாசனை கூட குழம்புல அதிகமாக வராது. மல்லி நீங்கள் வாங்கும்போது நல்லா கையில் அள்ளி பார்த்து இந்த மாதிரி வாங்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மல்லியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஓட்டை இருக்கும். அப்படி ஓட்டை இருந்ததுன்னா அது வந்துட்டு பூச்சி வச்சு போயிருக்குன்னு அர்த்தம். உள்ள இருக்க பூச்சி இருக்கும். நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணும்போது தான் அதுலேருந்து பூச்சி வரதே தெரியும், கருப்பு கருப்பாக குட்டி குட்டியாக. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்குங்க. மோஸ்ட்லி வந்துட்டு மல்லி வந்துட்டு எப்போதுமே சுத்தமாகலாம் வச்சுருக்க மாட்டாங்க. ரொம்ப அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தள்ளி தள்ளி அதில் ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் அரைக்கிறது தான் நல்லது. நிறைய அதில் வேஸ்ட்டெல்லாம் நிறைய இருக்கும். இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வறுத்தாச்சு. கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இப்போ இதை கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் நம்ம. இப்போ 1 கிலோ மல்லியை நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதில் 100 கிராம் அளவுக்கு சோம்பு, 100 கிராம் அளவுக்கு சீரகம், 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் இதை சேர்த்துட்டு இதை கொண்டு போய் நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் நீங்கள் திக்காகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பொட்டுக்கடலையும் கடலைப்பருப்பு, மிளகாய் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வாங்கிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைக்கும்போது அரைச்சி முடித்ததுக்கப்புறம் எங்கள் ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரே மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு, ஏன்னா மிஷினில் போடும்போது அந்த மிஷினோட சூடு அப்படியே இந்த மசாலாவில் ஏறிடும். ஸோ அதில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆற வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு கவர்லேயோ இல்லை வாளிலையோ போட்டு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்துட்டு இல்லாட்டா ட்ரேயில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே அதே ஹீட்டோடு அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்க அப்படியே அந்த ஹீட்லேயே நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி அப்படியே பிளாக் கலர் மாதிரி ஆகிடும். ரொம்ப டார்க்காக ஆகிடும் மசாலா. ஸோ அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.